என்னுடைய ஆசீர்வாதம் என்னை நம்புற அத்தனை பேருக்கும் உண்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் நான் இப்போதான் வந்து பாடம் வாங்கியிருக்கேன் புதுசாக. இத்தனை வருஷமாக அவருடைய ஒரு ஐயாவுடைய பாதையில் தான் பாதுகாப்பாக இருந்தேன். ஸோ அந்த பாடத்தில் வந்து என்னன்னு சரியாக தெரியாத இருந்தேன். ஸோ அவருடைய 5 வருஷம் அவர் அந்த வீடியோ வந்து அவர் பதிவு பண்ணியிருந்தாரு. அதை பார்த்து கற்றுக்கிட்டே இருந்தேன். சரி, இங்கே வந்து இந்த கோயில் ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 1.5 வருஷம் இருக்கும். நான் வந்து ஸோ வரேன், கொஞ்சம் வாபஸ் போயிடுறேன். அந்த கடவுளுடைய பாதை என்னன்னு தெரியாது. இப்போ எல்லாம் நல்லா தெரிஞ்சு நல்லா ஒரு பெரிய கல்லூரிகள்லாம் ஒழித்து மண்டையில் அடிப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியுது என்ன இது கடவுளுடைய பாதை. அப்படியா போக மாட்டேங்கிறோம். ஸோ கீழே உயிர்ந்து எழுந்திரிச்சு பார்த்து தான் தெரியுது. அதனால் இப்போ தான் நான் பாடம் வாங்கியிருக்கேன். ஐயா சொன்ன மாதிரி இன்னைக்கு தான் நீ பிறந்துக்கிறீங்க. உண்மையான வயசு இனியில் தான் ஆரம்பிக்கிறது. இது வரைக்கும் வந்ததெல்லாம் வேஸ்ட்டு. இப்போ ஒரு மனுஷனுக்கு டர்னிங் பாயிண்ட்னா ஊரெல்லாம் சுற்றி நிற்பான். அந்த கல்யாணம் பண்ணிக்கிறது அப்போ தான் அவனுக்கு ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இப்போ வந்து ஆன்மீக லைனில் உங்களை தேடுறது வந்து இப்போ தான் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. இன்றைக்கி தான் உண்மையான வயசு. உங்களுக்குன்னு வாழ போகிற டைம் வந்து இப்போ தான். 7 நாள் வந்து உங்களுக்கு நீங்கள் வாழல. அதான் அதனால் இதை வந்து நல்லா பாட்டை பண்ணுங்கள். இதை விட்டுறக்கூடாது. மாதத்துக்கு ஒரு நாள் வாங்க. இதை வந்து ஐயாயிரம் ஒரு வேண்டுதல் வைங்க. அவர் வந்து நம்ம நல்லா கூட்டிட்டு போவார். கூடுமான வரைக்கும் நீங்கள் இப்போ வந்தீங்க, இங்கேயே இருக்கும்போது உங்கள் சின்ன பூரா வந்து உங்களை சுற்றியும் கடவுள் சுற்றியுமே இருக்கும். ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கும்போது இந்த சிந்தனை உங்களுக்கு வராது. ஏதாவது ரோட்டில் மாறி மாறி போயிடும், குழப்பத்துக்கு தான் வரும். இங்கே வரும்போது மட்டும்தான் தங்க. நீங்கள் அதே போல் தான் நான் ஐயா கிட்ட போய் ஃபஸ்ட்டு உபதேசம் வாங்கி 5 வருஷம் மேக்ஸிமம் ஐயா கூட உறவாட்டி நின்றேன். என்னை இந்த அளவு உட்கார வச்சுக்கிறேன். ஒரு பௌர்ணமிக்கு தான் மிஸ் பண்ண வச்சுக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றும் பிடிக்க தான் கண்ணு நமக்கு ஒரு நல்லது கிடைக்கும். ஐயா சொல்கிறார், நீ கடவுளை ஆகாத, கடவுளை பார்க்காத, நல்ல மனுஷனா வாழ்நாள். இந்த நான் 5 வருஷம் முன்னாடி சாமி அப்பப்போ ஆற்று செலவு பண்ணி மன உளைச்சல் ஒரு டென்ஷன்லாம் இருந்தது. இப்போ எந்த ஒரு நோவும் கிடையாது. ஒண்டியாக உட்காந்துக்கிறேன் பொழுதுக்கும். இன்னைக்கு தான் எத்தனை பேர் வந்துக்கிறீங்க. மற்ற பேர் இங்கே எனக்கு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். யாரும் இல்லை, நான் ஒருத்த மட்டும்தான் இருக்கேன். அப்போ எந்த ஒரு இதெல்லாம் இருக்குது, ஒரு இந்த எப்படி சொல்கிறது, தைரியம்னு சொல்லணும்னா நான் கூட்டு நம்பிக்கைன்னு வேணாம். ஆக மற்றது ஏதோ ஒன்று நடக்குதா. அதனால் வந்து இது கூடுமான வரைக்கும் எதோ அதாவது மாதத்தில் 30 நாளில் ஒரு நாள் உங்களுக்குன்னு ஒதுக்குங்க. இந்த ஒரு நாள் மட்டும்தான் உங்களுக்காக நீங்கள் வாழ்கிற நாள். அப்போ வருஷத்தில் 12 நாள் தான் வாழ்றீங்க. 365 நாள் ஒரு 12 நாள் ஒதுக்க முடியாது நம்மளால. டெய்லி 1 மணி நேரம் ஒதுக்குங்க உங்களுக்காக. உங்கள் வீட்லேயே உட்காந்து, அதாவது உங்களை தேர்றதா கடவுளை தேர்ற டைமே. கடவுளையும் தந்த மாதிரிக்கும் உங்களையும் தந்த மாதிரிக்கும் ஒரு நல்ல வழிகாட்டுறதுக்கு 1 மணி நேரம். அதுக்கப்புறம் மாதத்தில் 1 நாள் இப்படி வாங்க. அதுக்கப்புறம் அப்படி ஒன்றா பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஒவ்வொன்றா மேலே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும். தெரியாதெல்லாம் தெரிய வைக்கணும். இப்போ இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம உலகத்திலேயே ஓடினா என்ன தெரியுது. அதனால கூடுமான வரைக்கும் இதை நோக்கி வாங்க. சொல்லுங்க சார், வேறு சந்தேகம்? அதான் சாமி, இப்போ இந்த பாடம் நம்ம கண்டினியூ பண்ணும்போது அதுக்குள்ளே இருக்கிற விஷயம்லாம் நமக்கு தெரியும். சரி, உங்களுக்குள்ளே இப்போ வந்து இப்போ அதாவது எப்படின்னா, அந்த பழைய காலத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுப்பில் வந்து நெருப்பு போட்டு ஊறி சாப்பாடுலாம் செய்வாங்க. அந்த நெருப்பை அள்ளி விட்ருவாங்க. காலைல பார்த்தா நெருப்பு சாம்பல் பூத்து. ஆனால் அது மேலே புஷ் போதுனா உள்ள நெருப்பு. அந்த மாதிரி இப்போ நீங்கள் நீர் பூத்த நெருப்பு மாதிரி உக்காந்துக்கிறீங்க. இந்த பாடம் பண்ண அந்த காற்று நம்ம ரொட்டேட் பண்ணி நம்ம ஓட்டுறோம்ல, அப்போ உங்கள் மேலே இருக்கிற சாம்பல் அழுக்கு தூசி எல்லாம் பறந்துச்சுன்னா உங்கள் நெருப்பு தெரியும் போது உங்களுக்கு ஒவ்வொன்றா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சு. நான் நேற்றுக்கு சனிக்கிழமை நான் கிளம்பணும், பௌர்ணமி அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தூக்கத்திலே கிளம்பிக்கிட்டே இருக்கேன். அப்போ என்ன ஆகுது, ஒரு குழந்தையும் இறந்துச்சு, ஒரு தாயும் இறந்துச்சு. இறந்துட்டு ஒரு பாட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அதை எடுத்துகிட்டு போகிறவங்க வந்து குழந்தைய விட்டுட்டு தாயை தூக்கிட்டு. அப்புறம் அந்த குழந்தை சரி குழந்தை இறந்துச்சு, தாயை தூக்கிட்டு போயிட்டாங்க. சரி, அந்த குழந்தை நான் இது இறந்தது தானே அப்படின்னு சொல்லி இதையும் தூக்கிட்டு போங்கப்பா அப்படின்னு நான் சொல்லிட்டே இருக்கேன். அது தூக்கும் போது அது ஏந்திரிக்குது, இந்த உயிராகுது. அப்புறம் நல்லா சுற்றுது, விளையாடுது. அப்புறம் சரி ஏந்திரிச்சு பார்க்குறேன். அப்புறம் பார்த்தா அது ஒரு இது மாதிரி இருக்குது, என்னது அட்டை மாதிரி. அப்புறம் அது குழந்தை மாதிரியே இருந்தது, திருப்பி அட்டை மாதிரி இருந்தது. ஒரு
நத்த பூச்சி ஒரு மாரி வரும் பெருசா அந்த மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு என்ன பண்ணுறது திடீர்னு ஏஞ்சிட்டு திரும்பி டப்புன்னு குளிச்சுட்டு அவன் பார்க்குறான் காணும் ஒன்று. அப்புறம் குளிச்சுட்டு டப்புன்னு குளிச்சுட்டு கிளம்பி 4:30 மணிக்கெல்லாம் காரை வெளியே எடுத்துட்டு கிளம்பி சரன்னு வந்துட்டாரு. என்ன பிரச்சனை என்னன்னா, அந்த செத்து போனது உங்கள் பொண்ணு அண்ணன் அந்த இப்போ குழந்த மாதிரி பிறந்துச்சு இல்லை, அது இப்போ நீங்கள் அதை வந்து வளர்த்தணும். அதான் சொன்னேன், இப்போ நீங்கள் பாடம் வாங்கினா இப்போ தான் நீங்கள் பிறந்த மாதிரி, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வளரணும். இது உண்மையில் தான் வளரணும். அந்த குழந்தைய வளர்த்து ஒரு லெவல் கொண்டு வர்றது உங்கள் கையில் தான். நல்லபடியாக கொண்டு வாங்க, நல்ல மனுஷனாக வாழுங்க. அதுக்கு மேலே இரண்டு அருள் இருந்தால் நம்ம கடவுளை பார்க்கலாம், கடவுளை பிடிக்கலாம், கடவுளை அடையில அருள் செய்யணும். கொஞ்சமாக வளர்ந்து பண்ணால் தானே பண்ண முடியும். இப்போ நீங்கள் அடி எடுத்து வச்சுக்கிறீங்க, கண்டிப்பாக பிடிக்கும். கொஞ்சம் உள்ள கொஞ்சம் உள்ள